ரெண்டாவது பாயிண்ட்ல ரெண்டாவது விஷயம், பீயிங் வித் பீப்புள் மாத்திரம் இல்ல, போஸ்டிங் ஒன்லி காட். போஸ்டிங் ஒன்லி காட், தேவனை மட்டுமே மேன்மையாக சொல்வது, தேவனில் மட்டுமே, தேவனை மட்டுமே மேன்மையாக மேன்மைப்படுத்துவது, தேவனை மட்டுமே பெருமையாக சொல்லி ஆராதிப்பது. சங்கீதம் 20:7 வசனம் சொல்லுகிறது, ரொம்ப அழகான ஒரு வசனம், ரொம்ப பிடிச்ச வசனம். சங்கீதம் 20:7 சிலர் ரதங்களை வாசிங்க பிரதர், நல்லா கவனிங்க. சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், போஸ்டிங் பண்றாங்க. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். கரங்களை தட்டலாமா? ஹalleluya, ஹalleluya. யாரை குறித்து? கர்த்தருடைய நாமத்தை குறித்தே. அதன் பிறகு சொல்லுங்க பாரு, இதான் ரொம்ப அழகு. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். யார் முறிந்து விழுந்தாருங்க? சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினார்களே, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினார்களே, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து கரங்களை தட்டி சொல்லுவோம், நிற்கிறோம், நிற்கிறோம். போஸ்டிங் காட், போஸ்டிங் only in God. கர்த்தரை மாத்திரமே மேன்மை பாராட்டுவது தாவீதுனுடைய கேரக்டரிஸ்டிக், தாவீதுனுடைய குணாதிசயம். யாரை குறிச்சு? நான் ராஜா அப்படின்னு சொல்லி, என்கிட்ட இவ்வளவு குதிரை இருக்கு தெரியுமா, என்கிட்ட இவ்வளவு சாரியட் இருக்கு தெரியுமா, என்கிட்ட இவ்வளவு ரதங்கள் இருக்கு தெரியுமா, என்கிட்ட இவ்வளவு வீரர்கள் இருக்கிறாங்க தெரியுமா, என்கிட்ட இத்தனை அணிகள் இருக்கு தெரியுமா, கப்பல் படை இருக்கு, விமானப்படை இருக்கு, குதிரைகள் படை இருக்கு, சேனை வீரர்கள் படை இருக்கு, ஈட்டி வீரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து மென்மை பாராட்டு இருக்கலாம்ல. நான் எவ்வளவு பெரிய ராஜா தெரியுமா? ஆனா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தாவீதுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன தெரியுமா? அவனுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? அவன் எப்பவுமே கர்த்தரை மாத்திரமே மேன்மை பாராட்டுவான். ஏன்? ஏன்? ஏன்னா அவன் கான்ஃபிடென்ஸும் அவனுடைய குணாதிசயமும் ஒன்னே ஒன்று தான். அவர் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சதுனால, ஒரே நம்பிக்கை இந்த கர்த்தர் மேல வச்சிருக்கிறதுனால. இது ரொம்ப அவசியம் எனக்கு. தன்னை குறித்து ஒருபோதும் மேன்மை பாராட்டுகிறவன் அல்ல. தன்னை எப்போதும், அவன் எப்போதும் தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவான். தன் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் கிடையாது. தன் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் கிடையாது. தன் சேனைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் கிடையாது. தன் பதவியை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் கிடையாது. தன்னிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை, பணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் கிடையாது. தன்னுடைய அடையாளத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் கிடையாது தாவீது. தன்னுடைய திறமைகளை, தன்னுடைய தாளந்துகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் கிடையாது. தன்னுடைய வரங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் கிடையாது. எப்போதும் தேவனை குறித்து மாத்திரம். இன்னைக்கு இருக்கிற பாஸ்டருங்க இங்க கத்துக்கணும். யாருங்க? நான் தீர்க்கதரிசி. யாரா? எனக்கு தீர்க்கதரிசி ஆவி இருக்கு, எனக்கு பாட்டு ஆவி இருக்கு, எனக்கு அந்த தாளந்து இருக்குது, எனக்கு அந்நிய பாஷை தெரியும். அந்நிய பாஷை உனக்கு தெரியலையா? நீ கிறிஸ்தவனே இல்ல. ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு. யாரு? யாரு கிறிஸ்தவன் இல்லையா? அந்நிய பாஷை தெரியலையா உனக்கு? நீ கிறிஸ்தவனே இல்லையா? நான் சொல்றேன், அன்பு தெரியலன்னா தான் நீ கிறிஸ்தவன் இல்லை. அப்ப பாருங்க, இவர் யாரை குறிச்சு மேன்மை பாராட்டுறார்? ராஜாங்க. மேன்மை பாராட்டணும்னா எல்லாத்தையுமே பண்ணலாங்க. மேன்மை பாராட்டுறதுக்கு புலவர் வரும்போது ராஜாங்க புலவர்களை பாட வைப்பாங்க. புலவர்கள் அந்த காலத்துல, புலவர்கள் புலவர்களுக்கு அதான் வேலை. புலவர்கள்னா ஒரு என்ன சொல்றது, புலவர்களுக்கு என்ன சொல்றது, பொயட்ரிக்கு அந்த காரியங்களை எழுதுவாங்க, பாட்டை எழுதுவாங்க. ராஜாவை குறித்து நல்லா பாடி அவரை அப்படியே மேன்மைப்படுத்திட்டுன்னு சொன்னுங்க, அவருக்கு ஒரு சன்மானத்தை கொடுத்து பரிசு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த ராஜா அதை அப்படியே களி கூர்ந்துருவாரு. இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது. யாரு என்ன புகழ்ந்தாலும், எந்த புலவர்கள் எத்தனை புலவர்கள் என்னை பத்தி எவ்வளவு மேன்மையா சொன்னாலும் ராஜா மேல போக மாட்டாரு. அவர் காதெல்லாம் அப்படியே அடங்கிதான் இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும், என் ஒரே நம்பிக்கை அவரை விட மேலானவன் நான் கிடையாது. போஸ்டிங் ஒன்லி இன் காட்.
கர்த்தருக்குள் மாத்திரமே, கர்த்தரை மாத்திரமே தாவீது மேன்மை பாராட்டுவான். அந்த குணம் எனக்கு உங்களுக்கு வேணும். என்னங்க, என்ன குறிச்சே பேசிக்கிட்டு இருக்கிறது. எங்க போனாலும் நான் அதை சாதிச்சேன் தெரியுமா, நான் இதை சாதிச்சேன் தெரியுமா, நான் அதை படித்தேன் தெரியுமா, நான் இதை படித்தேன் தெரியுமா, நான் அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எப்படி இந்த பாட்டை எழுதணும் தெரியுமா, இந்த பிரசங்கம் எப்படி பண்ணணும் தெரியுமா, இந்த ஊழியத்தை எப்படி கட்டி எழுப்பணும் தெரியுமா, இந்த சபையை எப்படி கட்டி எழுப்பணும் தெரியுமா, அதை பண்ண தெரியுமா, இதை சாதிச்சேன் தெரியுமா. இங்கே தான் இருக்கிறீங்களா? ஆன்லைனில் என் கூட இங்கே தான் இருக்கிறீங்களா? எவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தெரியல. இங்கே தான் இருக்கிறீங்களா? ஒருபோதும் தாவீது தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் இல்லை. தன்னை விடுவித்த, தன்னை ரட்சித்த இந்த தேவனை குறித்து எப்போது மேன்மை பாராட்டுகிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு நன்றா தெரியும், இந்த தேவன் மாத்திரமே காக்க வல்லவர். தாவீதுக்கு நல்லா தெரியும், இந்த தேவன் மாத்திரமே ரட்சிக்க வல்லவர். தாவீதுக்கு நல்லா தெரியும், இந்த தேவன் மாத்திரமே நம்மை போஷிக்க வல்லவர். தாவீதுக்கு நல்லா தெரியும், இந்த தேவன் மாத்திரமே என்னை உங்களை விடுவிக்க வல்லவர். தாவீதுக்கு நல்லா தெரியும், இந்த தேவன் மாத்திரமே எனக்காக யுத்தம் செய்ய வல்லவர். தாவீதுக்கு நல்லா தெரியும், இந்த தேவன் மாத்திரமே எனக்கு ஜெயம் தர வல்லவர். ஹல்லேலூயா. குதிரைகள் யுத்தத்திற்கு ஆயத்தமாகும், குதிரைகள் யுத்தத்திற்கு ஆயத்தமாகும், ஆனால் ஜெயமோ கர்த்தர் மாத்திரமே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் மாத்திரமே என் தஞ்சமானவர் என்று தாவீதுக்கு நல்லா தெரியும். இந்த தேவன் மாத்திரமே என் கோட்டையானவர் என்று தாவீதுக்கு நல்லா தெரியும். இந்த தேவன் மாத்திரமே என் ரட்சிப்பானவர் என்று தாவீதுக்கு நல்லா தெரியும். இந்த தேவன் மாத்திரமே என் கண்மலையானவர் என்று தாவீதுக்கு நல்லா தெரியும். இந்த தேவன் மாத்திரமே வல்லமையானவர், இந்த தேவன் மாத்திரமே உண்மையானவர், இந்த தேவன் மாத்திரமே ஜீவன் உள்ளவர் என்று தாவீதுக்கு தெரியும். அதனாலதான் தாவீதினுடைய ஒரே நம்பிக்கை இந்த தேவன். அந்த நம்பிக்கை எனக்கு உங்களுக்கு வேணும். எதை குறிச்சும் டென்ஷன் பண்ணிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. யார் உங்க கூட என் கூட இருக்கிறாங்களோ, ஜீவன் உள்ள தேவன் எனக்கு உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. அவரை குறித்து எங்கேயும் எப்பயும் தைரியமா சொல்லலாம். ஜனங்களே, அவரையே நம்புங்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்வார். Believe me when I tell you. தைரியமா சொல்லுங்க, நான் சொல்றதை நம்புங்க பிரதர். ஆண்டவரால் முடியாது ஒன்றும் இல்லை. எவ்வளோதான் சொல்லியிருக்கிறோம், இனி இன்னும் விசுவாசத்தோடு சொல்லலாம், இன்னும் நம்பிக்கையோடு சொல்லலாம், இன்னும் கான்ஃபிடன்ஸோடு சொல்லலாம். அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் மேலே இருக்கட்டும். சொல்லும் போது அந்த கான்ஃபிடன்ட் 100% மேலே போகிற மாதிரி இருக்கட்டும். Believe me when I tell you, He will help you. அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவரை உங்களை மாற்றுவார், அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களை விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர்